ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? குட் மெமரிஸ். கிருபையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியலாம், புதுசா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பைபிளே வந்து நம்ம ரெண்டு விதத்துல அப்படியே பிரிச்சிடலாம். ஒன்னு ஓல்ட் கவெனன்ட், இன்னொன்று நியூ கவெனன்ட். இந்த புது உடன்படிக்கையின் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐ வில் நோ மோர் ரிமெம்பர் யுவர் சின். என்னங்க இப்படி கடவுள் திடீர்னு மாறிட்டாரு? எப்படி இப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சு? இன்னைக்கு இந்த மாற்றத்தை நான் எப்படி விளங்கிக்கணும்? பழைய ஏற்பாட்டிலையும் நியூ கவர்னன்ட் மெசேஜ் இருக்கு, அது மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் என்ன இருக்கு? ஓல்ட் கவர்னன்ட் மெசேஜ் இருக்கு. இப்போ நீங்க மொத்தமா வச்சு எதெல்லாம் நியூ கவர்னன்ட்ல சேரும், எதெல்லாம் ஓல்ட் கவர்னன்ட் குறியுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் போதிக்க போறோம். நீங்க வந்து நியூ கவர்னன்ட் மட்டும் படிச்சா போதாது, பிளட் கவர்னன்ட்னா என்னன்னு தெரியணும். ஏன் ரத்தம்? ஏன்னா ரத்தத்தினால தான் நமக்கு நம்பிக்கை வருது. கடவுள் தேவையில்லைங்க பிளட். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அந்த ஆடை வந்து அந்த ஆசாரியன் வந்து மனுஷனுக்காக பலியிடுவான். அப்படி பலியிட்டா அந்த ஆட்டின் பலி 1 இயருக்கு அவனை கவர் பண்ணுது. இப்படி பார்த்தா யூதர்களே எவ்வளோ பெட்டர் மாதிரி தெரியுது. அவனாவது 1 வருஷத்துக்கு மன்னிப்பு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறான். இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு கூர்ந்து கஷ்டப்படுது. அப்பா, கிறிஸ்துவின் பலி எவ்வளவு மேன்மையானதுன்னு பேசுறாரு. நம்ம கதெல்லாம் தெரிஞ்சா கதறி கதறி எழுதியிருப்பாரு நினைக்கிறேன். வருஷந்தோறும் இல்லடா, இங்க வாரந்தோறும் தினந்தோறும் இங்க நினைவு கூர்ந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பலி கொண்டு வரும்போது இந்த கொண்டு வர்ற ஆள் இருக்காருல்ல, அவர் சப்ஜெக்டே கிடையாது. ஆசாரியன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஆடு கரெக்டா இருக்கான்னு பார்ப்பான். இப்ப பாருங்க, இவனுடைய அக்கிரமம் எல்லாம் இது மேல போயிடுது, இதனுடைய பெர்ஃபெக்ட்ஸ் எல்லாம் இது மேல போயிடுது. அதுதான் பலியிலே நடக்கிற நினைவு கூறுதலா இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உடனே ஏன் பலியாவல? 33 வருஷம் இந்த ஆடு எப்படின்னு சோதிச்சு பார்த்துக்கோங்கடா. எல்லா டெம்டேஷனும் கொடுத்து பார்க்கறாங்க, எல்லாமே பார்த்தாலும் இந்த ஆடு பரிசுத்தமாவே இருக்குது. Worthy is the lamb, worthy is the lamb. இது வந்து கேட்கும் பொழுது கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெருசுங்கிற உணர்வை அடைவதற்காக தான் இந்த செய்தியே இருக்குது. பாருங்களேன், உண்மையா அந்த செய்தி எனக்கு விளங்குதுன்னா, என்னப்பா கடவுளுடைய அன்பு இவ்வளவு பெருசா அப்படின்னு இருதயத்திலே அன்பு பிறக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கும் ஒரு காரியத்தை நான் பேச போகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை குறித்து இன்னும் ஆழமாய் சில காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆழமான்ட்டு இல்லை, அது மேலோட்டமாக கேட்டாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆமேன். எதுக்கு அது என்ன ஆழமாய் அப்படின்னு சொல்வது? அது அப்படி ஒரு பழக்கமாகி போச்சு. பாருங்களேன், பிரசங்கியார் ஆகும்போது சில இது அப்படியே பழக்கமாகிடும். சில வார்த்தைகள்லாம் அப்படி வரும். அது மாதிரி மேலோட்டமாகவே கூட பேசினா கூட ரொம்ப பிரயோஜனம் உள்ளது தான். ஏமேன், பிரைஸ் காட். சீனி முட்டையில் மேலே எடுத்தானே கீழே எடுத்தானே எல்லாமே இன்னைக்கு தான் செய்யும். ஆமேன். நம்ம மேலே நடுவில் எங்கே வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், பேசுவது தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இயேசு உங்களுக்காக மரித்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது அது ஷாக்கிங் நியூஸா? என்னது, இயேசு எனக்காக மரித்தாரா அப்படின்ட்டு ஒருவேளை வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு அது ஒருவேளை ஷாக்கிங்காக இருக்கலாம். உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா? எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார், உங்களுக்காக மரித்தார். ஆமென். இது வந்து உங்களுக்கு தெரியாத நியூஸே கிடையாது. இதில் ஒன்று ஏதாவது புது நியூஸ் இருக்கா? புது நியூஸே கிடையாது. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இயேசு உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உங்கள் பாவங்களை சுமந்தார், உங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். எல்லாமே உங்களுக்காக இயேசு செய்து முடித்தார். இது நமக்கு தெரியும் பாருங்கள். ஆனால் இயேசு வந்து சொல்கிறாரு, இது உனக்கு தெரியும், ஆனால் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறார். ஆமென். என் மரணத்தை
நினைவு கூறுங்கள். கம்யூனியன், இப்போ கம்யூனியன் எடுக்கிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம். இந்த திருவிருந்தில் அவர் என்ன சொல்கிறாரு? என் மரணத்தை நினைவு கூறுங்கள். அப்படின்னா சில விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் தெரிந்திருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நினைவு கூறுதல் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நினைவு கூறுதல் ஜீவனை கொண்டு வரும். நினைக்க நினைக்க ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். தெரிந்தது தான், எனக்காக மரித்தார். அப்படி கொஞ்சம் நினைங்க, ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. அப்படி He died for me. அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். என்னை செழிக்க வைப்பதற்காக அவர் தரித்திரரானார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. இப்போ இதெல்லாம் தெரியும், இந்த வசனம் தெரியும், இதனுடைய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா, இப்போ தெரிகிறது மேட்ரு கிடையாது, நினைவு கூறுதல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ரிமெம்பர். இட்ஸ் a powerful things. நினைவு கூறுதல் என்பது வல்லமையான ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சிருந்த விஷயத்தை கூட நாம் என்ன பண்ண முடியும்? ரிமைண்ட் பண்ண முடியும். இந்த அவர் தான் எனக்காக மரித்தார் அப்படின்னா, அந்த மரணத்தை நான் நினைக்க நினைக்க எனக்கு ஜீவன் ஆகுது, உங்களுக்கு ஜீவன் வர ஆரம்பிக்குது. ஆமென். அப்போ ஒவ்வொரு முறையும் கம்யூனியன் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நான் வாழ அவர் என்ன பண்ணார்? மரித்தார். இது இன்ஃபர்மேஷன் புதுசு கிடையாது. ஆனால் இந்த அதை ரிமைண்ட் பண்ணி பார்க்குறீங்க பாருங்க, அதை நினைவுக்கு கொண்டு வர்றீங்க பார்த்தீங்களா? அங்குதான் ஜீவன் புறப்பட ஆரம்பிக்குது. ஆமென். அங்குதான் ஜீவன் என்ன பண்ண ஆரம்பிக்குது? உண்டாக ஆரம்பிக்குது. இவர் என்னுடைய கணவர், அல்லது இவங்க என்னுடைய மனைவி, இவங்க என்னுடைய பிள்ளை, இவங்க என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன்லாம் தெரியும். ஆனால் ஏன் அப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த ரிமெம்பரன்ஸில் ஒன்று உருவாகுது பாருங்களேன். உங்கள் பாடியோடைய கெமிக்கலே சேஞ்ச் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? எஸ், கடவுள் பாருங்க, மனம் என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் நினைவு கூறுகிற சக்தி என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். உங்கள் மனது எதை நினைக்கிறதோ அதுக்கு ஏற்ற போல தான் உங்கள் பாடியில் இருக்கிற கெமிக்கலே என்ன பண்ண ஆரம்பிக்குது? ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி பயத்தின் நினைவு கூறுதல் வரும் பொழுது பாடியில் நெகட்டிவான கெமிக்கல்ஸ் என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அதனால தான் பாருங்கள், வயிறு கலக்கிறது. எக்ஸாம் டைம்லலாம் என்ன ஆகுது? சிலருக்கு டெய்லி எக்ஸாம் மாதிரியே இருக்குது, வயிறு என்ன ஆகுது? கலக்குது. ஏன்னா ரிமைண்ட் சம்திங். சில விஷயத்தை என்ன பண்ணுறோம்? நினைக்கிறோம். அது நெகட்டிவாக இருக்கும்பொழுது என்ன ஆகுது? கடப்புடாங்கு. அதுவே கிறிஸ்துவை குறித்து, தேவன் எனக்காக செஞ்ச காரியங்களை குறித்து நான் நினைக்கும் பொழுது அந்த நினைவு கூறுதல் பாடியில் அப்படியே லைஃப்பை கிரியேட் பண்ணுது. ஆமென். அது ஜீவன் என்ன பண்ணுது? அப்படியே கிரியேட் பண்ணுது. அப்போ உங்களுடைய நினைவுகள் ஏற்கனவே சில காரியம் தெரியலாம், ஆனால் அதை ரிமைண்ட் பண்ணி பார்க்க. இப்போ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், தெரியுமா தெரியாதா? யாராவது இருக்கீங்களா? என்னது, என்ன நேசிக்கிறாரா? அது சுவிசேஷ கூட்டத்தில் எப்பவுமோ ஒரு முறை ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு என்னது, என்ன நேசிக்கிறாரா அப்படின்னு தலைகால புரியாமல் ஓடி ஒப்பு கொடுத்துருப்பீங்க. என்னங்க, எனக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லும்போது இதுதான் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, இந்த பைபிள் எடுத்து பார்ப்பா, இந்த பைபிள் எடுத்து படி, கடவுள் ஒன்றை நேசிக்கிறாரு அப்படின்னு நான் திறந்து பார்த்தா அவர் மகனேன்னு நீதிமொழிகள்லாம் வாசித்தது. ஏப்பா நம்மளா மகனேன்னு கூட ஒரு நல்ல அப்பா இருக்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சந்தோஷமாகி போச்சு. ஆமென். வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் நடந்திருக்கும், அதை நினச்சி பார்த்தா அன்னைக்கு ஒரு சந்தோஷம் வந்து பாருங்கள், அது அப்படியே இப்பவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
எதை பற்றின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தான் இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள்லாம் பற்றி. சில காரியம் வந்து நம்ம நினச்சி பார்க்க விரும்பலை, ஆனால் சிலது என்ன பண்ணுறோம், நினைவு கூர்ந்து பார்க்குறோம். அது மாதிரி தான் பாருங்கள், நம்ம சபை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இந்த கிருபையை குறித்து நிறைய என்ன பண்ணிட்டே இருக்கிறேன். ஆரம்பத்திலே பல மாதங்கள் அதை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். சபை துவங்குவதற்கு முன்பாகவே இந்த கிருபை குறித்து நிறைய பேசி நிறைய வெளிப்பாடுகளை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய அடுத்தடுத்த நிலைகளை குறித்து நிறைய பேசிட்டோம். ஆனாலும் இப்போ மறுபடியும் சில காரியத்தை திரும்பவும் பேச போகிறோம். அப்படி பேசும்போது ஒரு நினைவு கூறுதல் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த நினைவு கூறுதலே இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே எப்போவுமே ஒரு செய்தி புதுசாக இருக்குன்னு அவசியமே இல்லை. ஏதாவது இன்றைக்கி புதுசாக நீங்கள் பேசுவீர்களா? புதுசாக வந்தால் புதுசாக பேசலாம். அதுக்காகவே சில நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, புதுசாக பேசணுங்கிறதுக்காகவே ஏதாவது பேசிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புதுசாக வந்தால் புதுசாக பேசலாம், புதுசாக வரலன்னு என்ன பண்ண முடியும்? அதே இயேசு நேசிக்கிறாதான். இயேசு உன் என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ, இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா. பாருங்க, இது வந்து தெரியாதுலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எப்படி யோசித்தே வாங்களேன். என்ன நேசிக்கிறாரு? யார் நேசித்தாலும் நேசிக்கிறாரு. என் மேலே தான் அவர் அன்பாக இருக்கிறாரு, என் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாரு, என் மேலே பாசமாக இருக்கார், எனக்காக இயேசு மரிச்சாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தையே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் மனதுக்குள்ளே அப்படியே ஓட்டி பாருங்கள். இட்ஸ் ப்ரொடியூஸ் லைஃப். ஆமென். It produce healing. It release healing. It release some strength in your body, in your spirit, in your mind. Amen. அப்போ என்னன்னா, நம்ம முக்கால்வாசி என்ன பண்ணுறது இல்லைன்னா, நல்ல விஷயத்தை கொஞ்சம் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறது கிடையாது. இதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம யோசிக்காமலாம் இல்லை, எதெல்லாம் யோசிப்போம்னா, எப்போமோ ஒரு நாள் ஒரு மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஒருவனை திட்டினாரே அப்படின்னு அது நல்ல ஞாபகம் இருக்குது. அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணுறது, கேட்டாம் பாரு ஒரு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ரிப்பீட். அந்த ஆள் உங்களை ஒரு வாட்டி தான் திட்டினார், நீங்கள் அந்த டேப்பை திரும்ப திரும்ப போட்டு 100 வாட்டி கேட்டீங்க. அவர் திட்டினது ஒரு முறை தான், ஆனால் நீங்கள் உங்களை எத்தனை வாட்டி திட்டிருக்கீங்க? நியாயம் எப்படி பார்த்தா நீங்கள் தான் அக்யூஸ்ட். நீங்கள் யோசித்து பாருங்களேன், அவர் ஒரு வாரம் திட்டிட்டு போயிருப்பாங்க, இல்லை ஒரு முறை அது நடந்துடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப யோசித்து அப்படியே இப்படி சொன்னான் அப்படி சொன்னான். அந்த உணர்வு சிலருக்குலாம் எல்லாமே இருக்கும். அந்த மழை பெஞ்சிட்டு இருந்தது அன்றைக்கி எப்படிமாங்க, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் சட்டை போட்டிருந்தீங்க, இப்படி சொன்னீங்க, நீங்கள் சொன்னோன்னே இத்தனை பேர் இப்படி சிரித்தாங்க, நான் அந்த இடத்துல அவமானப்பட்டேன் அண்ணா. அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஓட்டி பார்க்குறது. அப்போ கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல சக்தியை மக்கள் என்ன பண்ணுறாங்க, தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. கடவுள் சொல்கிறாரு, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், ஆமென், நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். ஆமாம், வாழ்க்கையில் ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? குட் மெமரிஸ். எல்லாம் சொல்லுங்கள், குட் மெமரிஸ். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். நல்ல ஞாபகங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். ஸோ யூ மஸ்ட் ட்ரெயின் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும் சரியான காரியங்களை மீண்டும் நினைவு கூறுவதற்காக. ஸோ அதனால தான் கம்யூனியனில் கூட அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய மரணத்தை என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ரிமெம்பர் மை டெத். என் மரணத்தை நீ நினச்சிட்டே இருந்தனா நீ என்ன பண்ணிடுவ, வாழ்ந்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். எஸ், எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் மரணம் எனக்கான மரணமாக இருக்கிறது. ஆமென். சரி, இதுவே ஒரு பெரிய டாபிக் ஆகிடும் நினைக்கிறேன். இன்னும் பேசினா அப்புறம் இதுவே ஒரு டாபிக் ஆகிடும், சப்ஜெக்ட்க்கு வரலாம். அது மாதிரி கிருபையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியலாம், புதுசாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு வாட்டி கடவுளுடைய கிருபையை நினச்சி பார்க்க போகிறோம்.
இப்படி நினச்சி பார்க்கும்போதே அதில் ஒரு அன்பு, அதில் ஒரு சமாதானம், அதில் ஒரு சுகம், அதில் ஒரு பலன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆமாம். ஒரு டைமில் உங்களை பழைய மெசேஜுக்காக கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அதை திரும்பி ஒரு வாட்டி இப்போ என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஏன்னா அன்னைக்கு அது உங்களை சில குட் மெமரிஸை உங்களுக்கு மறுபடியும் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31:31, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, புது உடன்படிக்கை. அப்பனா என்ன? இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரு, ஆனா நாட்கள் வரும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை நான் பண்ணுவேன். அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது, புது உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. ஓல் கவனன்ட் அண்ட் நியூ கவனன்ட். பைபிளே நம்ம ரெண்டு விதத்தில் அப்படியே பிரிச்சிடலாம். ஒன்று ஓல் கவனன்ட், இன்னொன்று நியூ கவனன்ட். பட் நோ கவனன்ட்னு ஒன்றும் கிடையாது. சில நேரத்தில் ஓல் கவனன்ட் நியூ கவனன்ட் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நோ கவனன்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நோ கவனன்ட்லாம் கிடையாதுங்க, நியூ கவனன்ட். சரியா? நியூ கவனன்ட்டில் சில மேட்டர் இருக்குது, ஓல் கவனன்ட்டில் சில விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது என்னன்னு பார்க்க போகிறோம். 32, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். அப்போ ஒரு கவனன்ட் இருந்து தான், அது மாதிரி இல்லைங்கிறார். அது மாதிரி இது இல்லை அப்படிங்கிறாரு. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் கல்லுகளிலே கற்பனைகளை என்ன பண்ணார், எழுதினார். இப்போ சொல்கிறாரு, கல்லில் நான் எழுத மாட்டேன், ஏல எழுத போகிறேன், உன்னுடைய இருதயத்திலே எழுத போகிறேன். நீ பாருங்க, இருதயத்திலே நான் என்ன பண்ண போகிறேன், அவர்கள் இருதயத்திலே எழுதி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்க்க போகிறோம். 34, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரன் நோக்கி கர்த்தரை பணிந்துகொள் என்று, கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை நினையாதிருப்பேன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புது உடன்படிக்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நிறைய காரியங்கள் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய உடன்படிக்கையிலே மனிதனுடைய பாவங்கள் நினைவு கூறப்பட்டு அப்படியே அக்கௌண்ட்டில் எழுதிட்டு வந்த மாதிரி எழுதிட்டு வந்திருக்காங்க, பால் கணக்கு மாதிரி. முன்னாடிலாம் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா, சின்னது, இன்று பால் ஊற்றினோம் இத்தனை லிட்டர், பால் கணக்கு மாதிரி பாவ கணக்கு எழுதியிருக்கு. அதுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கு. ஆனால் இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்கள் அக்கிரமத்தை நான் என்ன பண்ணுறேன்,
மன்னிக்கிறேன், அவர்கள் பாவத்தை நான் நினையாதிருப்பேன். அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு தப்பு பண்ணனா 3வது 4வது தலைமுறை மட்டும், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், விசாரிக்கிறவராய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேங்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன். என்னங்க இது பாருங்க, இந்த உடன்படிக்கையின் வேறுபாடுகள் நமக்கு புரிந்தால்தான் தேவனை பற்றியே நமக்கு தெளிவான அறிவு வரும். நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கானதாக மாறும். கடவுள் இன்னைக்கும் பாவகனுக்கு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் வசனம் போடுறாங்க, போட்டுக்கோங்க. யாத்திராகமோ 20:5. அக்கிரமத்தை அங்கே என்ன போட்டிருக்குது, பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். இது ஆண்டவர் சொன்னது தான். ஆனால் இப்போ சொல்கிறாரு, சில நேரம் நம்ம பேசும்போது சொல்லுவோம், அழிச்சு புளிச்சு மறுபடியும் ஆட்டையை ஆரம்பிப்போங்கிற மாதிரி. இது கடவுள் அந்த உடன்படிக்கையினால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது உடன்படிக்கையை நான் என்ன பண்ணுறேன், உங்களோடு செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அது என்ன அந்த புது உடன்படிக்கை? இது கொஞ்சம் நல்லா நீ கற்றுக்க போகிறோம், ஸ்டடி மாதிரி கற்றுக்க போகிறோம். அந்த உடன்படிக்கையில் இவன் பண்ணதை யார் வரைக்கும் பிடிக்கிறாரு? அப்பா பண்ணது, பேரப்பிள்ளை, 3ஆம், அப்புறம் அவர் பூட்டன் ஓட்டன் வரைக்கும் ஓட்டிடுறாரு. ஓட்டுன்னு ஓட்டி கடைசியில் பார்த்தா இதாகிடுறாங்க. இன்னும் பாருங்கள், நிறைய பேர் இந்த நம்பிக்கையிலலாம் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தாத்தா பண்ணது பாருங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கான், யார் பண்ணதோ தாத்தா யாருன்னே தெரில, அவர் என்ன பண்ணாருன்னு என்னன்னு தெரிலையே, எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்காரோ. யோசித்து பாருங்கள், தாத்தா பண்ணதில் தான் இன்றைக்கி நீங்கள் வாழணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஆனால் அப்படி ஒரு முறை இருந்திருக்கு. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவேன், நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே சொல்கிறாரு, நான் உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் பாவத்தை நான் நினையாதிருப்பேன். இதுதான் பாயிண்ட் பாருங்க. இந்த புது உடன்படிக்கையின் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐ வில் நோ மோர் ரிமெம்பர் யோர் சின். உன் பாவங்களை நான் நினைவு கூறுவது இல்லை. என்னங்க இப்படி கடவுள் திடீர்னு மாறிட்டாரு, இப்படிலாம் மாறலாமா? எப்படி இப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சு? இன்னைக்கு இந்த மாற்றத்தை நான் எப்படி விளங்கிக்கணும்? இது எல்லாமே ரொம்ப ஆழமான ஒரு காரியம் பாருங்க. கொஞ்சம் பார்க்க போகிறோம். திடீர்னு நம்மளை பிடிச்சி சொல்கிறாரு, நான் உன் பாவத்தை நினைக்கவே இல்லை. நினைக்கலைங்கிறது மட்டும் இல்லை, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நான் எதையும் நினைவில் வைக்கலைங்கிறாரு. ஆமே. கடவுள்கிட்ட நீங்கள் போகும்போது கடவுள் நீங்களே கடவுளே நான் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அப்படின்னீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் அதை மன்னிச்சிட்டேனே, நான் அதை மன்னிச்சிட்டேன், நான் அதை மறந்துட்டேன்னு தான் சொல்கிறார். அதனால தான் இந்த செய்தியை ஒரு மனுஷன் கேட்கும்போது கடவுளிடத்தில் தைரியமாக போகிறதுக்கு ஒரு தைரியம் அவனுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு செய்தி கிடைக்கலன்னு வைங்களேன், அவன் கடவுள்னாலே ஓடிடுவான். பஸ் கொஞ்சம் கடை வரைக்கும் போண்டி இருக்குன்னு போயிடுவான், கடவுள்கிட்ட வரவே மாட்டான். ஆனால் இந்த செய்தி புரிஞ்சிச்சுன்னா எப்படிப்பட்ட விதத்தில் ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணும், நான் கடவுள்கிட்ட போகலாம், ஆமே, அவரிடத்தில் நான் செல்லலாம், அவர் எனக்கு எதிராக இல்லை, அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார், ஆமே. அவர் ஒன்றும் அங்கே என்ன பட்டயத்தை தீட்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மவனை கிடைச்சனா அறுத்துருவார். ஆனால் இங்கே பட்டயத்தை தீட்டிட்டுல உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து, உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, உங்களுக்கு புது வாழ்வை கொடுத்து, உங்களுக்கு என்றென்றும் கிருபையை பாராட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென்.
சரி, இப்போ இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கடவுள் வந்து இப்படி சொல்கிறது வந்து எனக்கு இன்றைக்கி எப்படி அர்த்தப்படுது, எப்படி மீன் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இந்த புது உடன்படிக்கையின் முக்கியமான சாராம்சத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அது என்ன? நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் அப்படிங்கிறார். சரி, இப்போ இது இந்த புது உடன்படிக்கை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? பண்ணுவேன்னு சொன்னார் அப்போ, இல்லையா? பண்ணுவேன்னு என்ன பண்ணார்? சொன்னார். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம், சிலர் புது உடன்படிக்கை அப்படின்னே மத்தேயு 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு என்ன பண்ணிப்பாங்க, நினச்சிப்பாங்க. மத்தேயு 1 புது உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. மத்தேயு 1 அது ஸ்டார்ட் ஆகலைங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கல்வாரி சிலுவையில் எப்போ இயேசு இரத்தத்தை சிந்தி மரித்தாரோ அப்பொழுதுதான் புது உடன்படிக்கை துவங்குகிறது. புரியுதுங்களா? சிலர் வந்து மேத்யூ அப்படின்னே, ஓ இது வந்து நியூ, அதில் வேறு நியூ டெஸ்டமெண்ட்டுன்னு போட்டிருக்கா, அதனால் மத்தேயு 1 என்ன ஆரம்பிச்சிருச்சு, நியூ டெஸ்டமெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கூடாது. அது மாதிரி ஆதி ஆகமத்தில் பழைய ஏற்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓல்டு டெஸ்டமெண்ட்டு அப்படி படிச்சிடக்கூடாது. பழைய ஏற்பாட்லேயும் நியூ கவுண்டன்ட் மெசேஜ் இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி புதிய ஏற்பாட்லேயும் என்ன இருக்குது, ஓல்டு கவுண்டன்ட் மெசேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் மொத்தமாக வச்சு எதெல்லாம் நியூ கவுண்டன்ட்டில் சேரும், எதெல்லாம் ஓல்டு கவுண்டன்ட் குறியுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் போதிக்க போகிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா பிரதர் அப்படின்னா, அது புரிஞ்சிங்கன்னா வாழ்வு. எவ்வளோ புரியுதோ அவ்வளவு ஜீவன். அதனால தான் என்ன பண்ணுறோம், அதை பேசுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26 இதெல்லாம் மறக்காது. 31 சரியா? அப்புறம் 26 ஓகேவா? இந்த எக்ஸாமில் யாரும் ஃபெயில் ஆகிட மாட்டீங்களே. 26 அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். ஆமென். அப்போ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கை அப்படின்னாலே அந்த உடன்படிக்கை செய்து கொள்கிற சமயத்திலே ஒரு இரத்தம் அங்கு சிந்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. ஸோ வித்தவுட் பிளட் தேர் இஸ் நோ கவனன்ட். எல்லாம் சொல்லுங்க, இரத்தம் இல்லாமல் என்ன கிடையாது, உடன்படிக்கை கிடையாது. உடன்படிக்கை என்றாலே அங்கே ஒரு பிளட் இருக்கும், அங்கே ஒரு இரத்தம் சிந்தப்படும். அப்படி சிந்தப்படுவதன் மூலமாகத்தான் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து நியூ கவனன்ட் மட்டும் படித்தா போதாது, பிளட் கவனன்ட்னா என்னன்னு தெரியணும். இந்த பிளட் கவனன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 2 பேர் ஒரு காரியத்துக்காக அவர்கள் வந்து ஒருமனப்படும் பொழுது அந்த காரியத்தில் அவர்கள் உறுதியாக இருக்க போகிறோம் என்பதற்கு அடையாளமாக, இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், பத்திரங்கள் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. என்னப்பா நம்பிக்கை இல்லையாப்பா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டில் ஏன் பேப்பர்லாம் அடிக்கிறாங்க? ஸ்டாம்புலாம் அப்புறம் எதுக்குப்பா, வீணாக போயிடுறது இல்லையா? ஸ்டாம்பு வேண்டு வந்துடுங்க. மனுஷனை நம்புங்கப்பா, பத்திரம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அக்ரிமெண்ட்டு சைன் ஆகுது. ஆனால் அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில் இல்லை அந்த முந்தைய டைமில் பார்த்தீங்கன்னா, எதை வந்து ரொம்ப பிரதானமாக நம்பிக்கைக்குரிய காரியமாக பார்த்துருக்காங்கன்னா, இந்த 2 பேர் ஒரு காரியத்துக்காக ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் என்றால் அங்கு இரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, சிந்துகிறார்கள். அதை பல விதங்களெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில ராஜாக்கள், சில மக்கள் அப்படி உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒயின்
எடுத்துட்டு இவருடைய பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒயினில் ஊற்றுவார். அவருடைய பிளட்டை அதில் என்ன பண்ணுவார், ஊற்றுவார். இப்போ ரெண்டும் கலந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி குடிப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரத்தத்தின் ரத்தமே. நம்ம 2 பேரும் இப்போ என்ன ஆகிட்டோம்? ரத்தம் என்ன ஆயிடுச்சு? என் ரத்தத்தை நீ புசிச்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம என்ன ஆயிடுச்சு? இப்போ ரத்தம் பந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு செஞ்சுருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? ஆப்பிரிக்காவில் போய் வந்து ஊழியம் செய்தார். ஆமாம், அவர் வந்து ஊழியத்துக்காக போயிட்டார். கொஞ்ச நாள் அவரை பற்றி ஒரு தகவலுமே இல்லை. அவரை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஸ்டான்லி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவரை தேடி போகிறார். கண்டுபிடிக்கணுமா? நண்பர் எங்கே போனார்னு தெரில, காட்டுக்குள்ளே போனார். எல்லாம் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்ற ஆட்கள், இவரை பார்பிக்யூ பண்ணிட்டாங்க போல், என்னன்னு தெரிலேன்னு சொல்லிட்டு நரமாமிசம் சாப்பிட்ற ஜனங்களுக்கு நடுவில் செய்கிறாருன்ட்டு இவர் தேடி வருகிறார். அப்படி ஸ்டான்லி அப்படிங்கிறவர் தேடி வந்து வர்ற டைமில் அவர் வந்து அந்த மக்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள், சில நடைமுறைகள், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ணி தான் அவர் தான் இப்படி ஒரு முறைமைகள்லாம் மக்களுக்குள்ளே இருந்ததுங்கிற நிறைய காரியத்தை வெளியில் என்ன பண்ணார், கொண்டு வந்து அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட குறிப்புகள் என்ன பண்ணார், அவர் கொண்டு வந்தார். அவர் வந்து அப்படி இப்போ வர்ற வழியில் பார்க்கும்பொழுது தான் இந்த காட்டுவாசிகளுக்கு நடுவிலலாம் இப்படி உடன்படிக்கையெல்லாம் என்ன பண்ணியிருக்குது, செயல்பட்டு இருக்கிறதெல்லாம் அவர் பார்த்து, அப்புறம் வேதாகமத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து நிறைய சத்தியத்தை என்ன பண்ணுறாரு, பேசினார். ஆமாம். ஸோ E.W. கென்யான் அப்படிங்கிறவர் வந்து த பிளட் கவர்னன்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார் பாருங்கள். அவர் வந்து நிறைய ட்ரூத்ஸ் என்ன பண்ணுறாரு, வெளியில் கொண்டு வராரு. இப்போ பல விதத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உடன்படிக்கை வந்து எந்த இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அது ஒரு சப்ஜெக்ட், அது நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் இந்த பிளட் கவர்னன்ட் பற்றி மட்டும் லைட்டாக சொல்கிறேன். பல விதத்தில் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டைமில் வந்து அவர் வந்து ஒரு காட்டில் வந்து மாட்டிக்கிட்டார். எல்லாரும் அவரை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது பிரச்சனையே இல்லாமல் எப்படி நான் வாழ்கிறது, எனக்கு சொல்லுங்கள், நான் என் நண்பரை தேடி போகணும், இந்த காட்டில் வந்து என்னை இவ்வளோ பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூட போய் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உடன்படிக்கை பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களை வந்து யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து ஒரு ஆடு ஒன்று கையில் வச்சுருந்துருக்கார், இந்த ஸ்டான்லிங்கிறவர். வர்ற வழியில் சாப்பாடு ஒன்றும் ஒத்துக்கல போல், இந்த ஆட்டு பாலே கறந்து குடித்து அப்படியே என்ன பண்ணியிருக்காரு, வந்துட்டே இருந்திருக்கார். அப்போ அந்த ஊர் தலைவரும் அவரும் உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உடன்படிக்கைன்னா என்னென்னா அவர் எதாவது ஒன்று கேட்பார், அதை இவர் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்புறம் இவருக்கு அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது கொடுப்பார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு பொருள் அங்கே என்ன பண்ணப்படும், பரிமாற்றம் செய்யப்படும். உடனே அவர் என்ன பண்ணார், அப்படி கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே இவர் கையில் பிடிச்சிட்டு இருந்தார் பாருங்க ஒரு ஆடு. அந்த ஆடு வேணுன்ட்ருக்கார் அந்த தலைவர். ஐயா, அந்த ஆட்டுப்பாலை கறந்து நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கார். அதுக்கு பதிலாக அது உடனே சரி கொடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த தலைவர் ஒரு கம்பு வச்சுட்டு இருந்திருக்காரு, அதை கொடுத்துருக்காரு, இதை வச்சுக்கோங்கன்ட்டு. என்னடா இது, ஆட்டை வாங்கிட்டு கம்பை கொடுத்துட்டாங்களே நம்மக்கிட்ட, இந்த கம்பை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இவர் நினச்சிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கம்பை எடுத்துட்டு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மக்கள் வந்து இவருக்கு பெரிய மரியாதைலாம் கொடுத்து என்ன வேணும்னு கேட்டு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து ஆஹா, இந்த உடன்படிக்கைங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு மேட்ரா அப்படின்னா என்னென்னா, அவர் பொருள் அது, அவர் போனால் எப்படி மதிக்கணுமோ அது மாதிரி இவரை மதிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஊரில் பெரிய மரியாதை, ஒரு தொந்தரவும் இல்லை. ஏன்னா இது அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்னு பெரிய பாதுகாப்பு, வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது இந்த கவர்னன்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பைபிளே எடுத்து பார்த்தா வேதாகமம் முழுவதும் என்ன இருக்குது,
ஃபுல்லாக கவனன்ட் தான். தாவீது யோனத்தானும் யாரு? கவனன் ஃப்ரெண்ட்ஸ், உடன்படிக்கை நண்பர்கள். கழுத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை, கழுத்தையே கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். அதான் உடன்படிக்கை நண்பர்கள். சும்மா அப்படியே காட்டு பார்க்க கூட்டு போய் அறுத்துறது இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இது நான் வேற நீ வேற. தாவீது யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணாங்க, பைபிளில் படிக்கிறோம். வாசித்திருக்கீங்களா நீங்கள்? 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. அப்படி உடன்படிக்கை செய்வதுக்கும் போது அதில் கூட நீங்கள் பாருங்கள், யோனத்தான் யார்? ராஜாவுடைய பையன். தாவீது யார்? ஆடு மேய்க்கிறவன். அந்த டைமில் அவன் யார்? ஆடு மேய்க்கிறவன். 2 பேரும் உடைகளை மாற்றி கொண்டார்களாம். அப்போனா இவன் கோவம் அங்கே போயிட்டு அவன் ராஜா ட்ரெஸ் யாருக்கு வந்துடுச்சு? தாவீதுக்கு வந்துடுச்சு பாருங்களேன். இவன் வில்லு, இவன் ஆயுதம்லாம் இவன்கிட்ட போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு. இப்படி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஒரு நாள் தாவீது ராஜாவாயிட்டான். அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? யோனத்தானின் நிமித்தம் நான் யாருக்காவது தயவு செய்யணுமான்னு தேடி தன் உடன்படிக்கை நண்பனின் குடும்பத்தை தேடி விசாரித்து ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் தான் மேவி போசேத். அவனை கண்டுபிடிச்சி அவனை உயர்த்தி அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவன் செய்கிறான். அந்த உடன்படிக்கை நிமித்தம் தயவு பாராட்டுகிறான். ஆமென். அப்போ இந்த இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்குது பாருங்களேன். அதை அது எங்கே தோங்குச்சு அப்படின்னு எனக்கு தெரியல சரியா. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, மனிதர்களுக்குள்ளே இப்படி ஒரு பழக்கம் இருந்ததுனால கடவுள் என்ன பண்ணுறாரு, மனிதர்களுடைய மொழியையே அவர் மொழியாக்கி பேசுகிறார். புரிஞ்சான்னு தெரியலையே, இதாங்க மெயின் மேட்ரு. ஆபிரகாம் கிட்ட கடவுள் எவ்வளவோ வாக்கு பண்ணுறார், ஆனால் அவனுக்கு நம்பிக்கையே வரமாட்டுக்கு. எல்லாம் சொல்கிறீங்க, உனக்கு 100 கோடி தருவேன் 100 கோடி தருவேன் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தால் அப்படி இருக்கும். சொன்னதையும் காட்ட மாட்டேங்கிங்களே. அது மாதிரி கடவுள் உனக்கு பிள்ளைய தருவேன், நட்சத்திரத்தை போல இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் சொல்கிறாரு. இவனுக்கு நம்பிக்கையே வரமாட்டுக்கு. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, பத்திரம் போட்டுடலான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம், நான் உன்னோடு என்ன பண்ண விரும்புகிறேன், உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேங்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் அந்த 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 பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உடன்படிக்கை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு மிருகம் அங்கே வெட்டப்படுகிறது, அவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. அந்த வெட்டப்பட்ட இரத்தங்களுக்கு நடுவில் 2 பேருக்குள்ள நடுவுலையும் என்ன நடக்குது, ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. ஏன் ரத்தம் அங்கே சிந்துறாங்க? இயேசு தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு இது புது உடன்படிக்கைக்குடைய என்னுடைய ரத்தம் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த உடன்படிக்கை என்பது ஜீவனுக்கு சமானமானது. இன்னும் சொல்ல போனால், உடன்படிக்கையை ஒருவன் மீறிவிட்டால் அவன் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னொரு விதத்தில் சொல்லலாம், அது ஜீவனை விட மேலானது. இப்போ கடவுள் பாருங்களேன், இதன் அடிப்படையில் தான் நீங்கள் பைபிள் படிக்கணும். இதன் அடிப்படையில் தான் ஒரு வாக்கு தத்தங்கள்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். எப்படி பார்க்கணுன்னா, கடவுள் உடன்படிக்கை செய்கிறாருன்னா நமக்கு அது உடன்படிக்கைங்க, புது உடன்படிக்கையா, ரைட் 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 அப்படி பேரக்கூடாது. என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கைன்னு நம்மக்கிட்ட அவர் சொல்லும்போது என்ன அதில் மீன் ஆகுதுன்னா, இந்த உடன்படிக்கையை நான் மீறவே மாட்டேன்பான்னு அர்த்தம். ரத்தம் சிந்தி ஒருத்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஏன் ரத்தம் அங்கே மெயினாக சிந்தப்படுதுன்னா, அங்கே வெட்டப்பட்ட ஒரு மிருகம் ரத்தம் அங்கே எதுக்குன்னா, இது எதை காமிக்குது அப்படின்னா, ஒருவேளை நான் இதை மீறிட்டேன்னா நானும் இது மாதிரி தான். அப்போனா ஜீவனை விட அது மேலானதாக இருக்கிறது உடன்படிக்கை. ஆமென். அதுக்காக அதை ஒருபோதும் மனிதர்கள் என்ன பண்ணுறதில்ல, மீறதே கிடையாது. இப்படி ஒரு பழக்கம் மனுஷங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் இந்த கவனன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு என்ன வருது, விசுவாசமே வருது. உடன்படிக்கை பண்ண போகிறாங்களா, அப்போ கண்டிப்பாக அதை யாரும் மீறவே முடியாது. எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, உடன்படிக்கை என்பது மனிதனுடைய மொழி தான்.
ஆனால் அந்த மொழியில் பேசினாதான் உனக்கு புரியும்னா நான் அதை பேசுகிறேங்கிறார் பாருங்க கடவுள். அதுதான் அவருடைய கிருபையும் அன்பையும் எடுத்து காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென். கடவுள் வந்து இரத்த உடன்படிக்கைலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. அவர் வார்த்தையே உடன்படிக்கை தான். ஆமென். ஹிஸ் வேர்ட் இஸ் a covenant. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது மேலே எதுவுமே கிடையாது. ஆனால் கூட இந்த ஆபிரகாமுக்கு விசுவாசம் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? ரத்தத்தை சிந்தலாங்கிறார். ஹலோ, இவ்வளோ ஆழமான காரியம் பாருங்க. மீறவே மாட்டாங்க. மனிதர்களுக்குள்ளே உடன்படிக்கை உடைக்கிறவன் வந்து அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. உடன்படிக்கை ஒருத்தன் மீறினான்னு வைங்களேன், அவனுக்கு மரியாதையே கிடையாது. இந்த பல இதெல்லாம் காப்பல பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலைன்னா அப்புறம் அண்ணன் தண்ணி யாரும் புழங்கக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி. உடன்படிக்கையை மீறின நபர்களை யாரும் வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. அப்போ மனுஷர்களுக்குள்ளேயே உடன்படிக்கையை காப்பது என்பது அவ்வளவு இதாக இருக்குது. இப்போ கடவுள் வந்து ஏற்கனவே பொய்யுரையாதவர், சத்தியபரர். ஆமென். சொல்லிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறவரே கிடையாது, சொன்னதை செய்கிறவர். அப்படிப்பட்ட கடவுளே மனுஷன் கூட என்ன பண்ணுறார்? உடன்படிக்கை செய்கிறார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ எந்த அளவுக்கு அதை நீங்கள் நம்ப முடியும்னா, கடவுள் சொன்னாலே போதும், ஆனால் சொல்கிறதையும் தாண்டி தான் இரத்தத்தையே சிந்தி. அதான் இங்கே நான் படிக்கிறோம். அங்கே மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது ஆபிரகாம் காலங்களிலே, அந்த அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமாக. ஆனால் இங்கே தன் குமாரனுடைய ரத்தமே சிந்தப்படுகிறது. நான் உன் அக்கிரமங்களை மன்னிப்பேன், நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறதுக்கு அடையாளமாக தனது மகனுடைய ரத்தத்தை கடவுள் சிந்துகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இரத்த உடன்படிக்கை. ஆமென். ஸோ நியூ கவனன்ட் வந்து கவனன்ட் எப்படி பிகின் ஆகுது? உடன்படிக்கை எப்படி தூங்குறது என்றால் இரத்தத்தினால் அது தூங்குகிறது. வித்தவுட் பிளட் நோ கவனன்ட். ஸோ கவனன்ட் வந்து இஸ் மோர் தென் அ லைஃப். அது ஜீவனை விட ரொம்ப மேலான காரியமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு வந்து சொல்கிறாரு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது வந்து அவங்களுக்கு நல்லா புரியுது பாருங்க. நீங்க யோசுவா காலத்தில் யோசுவா வந்து சூரியன் சந்திரனை என்ன பண்ணுறான்? நுப்பாட்டுறான். ஒரு ஃபைட் நடக்க தெரியும்ல உங்களுக்கு. ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே சாயங்காலம் ஆயிடுது, இருட்ட ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்ணுறான்? இருட்டக்கூடாதுங்கிறதுக்காக சூரியனை அங்கே நில், சந்திரனே இங்கே நில் அப்படின்ட்டான். அப்படியே நின்றுச்சு ஃபைட் முடிகிற வரைக்கும். அதில் நீங்கள் நல்லா போய் படித்து பார்த்தா அந்த ஃபைட் யாருக்காக போட்டிருப்பான் தெரியுமா? கிபியோனியர்களுக்காக. அந்த கிபியோனியர்கள் யார் தெரியுமா? யோசுவாவோடு உடன்படிக்கை செய்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் கள்ளத்தனமாக ஏமாற்றி உடன்படிக்கை பண்ணவங்க. இந்த கள்ளத்தனமாக ஏமாற்றி உடன்படிக்கை பண்ணவங்களுக்காகவே சூரியன் சந்திரன் நின்றுச்சுன்னா அங்கே தான் நீங்கள் வரணும். நியாயமாக உடன்படிக்கை பண்ணல, ஏமாற்றி தான் உடன்படிக்கை பண்ணான். ஆனாலும் உடன்படிக்கை பண்ணியாச்சு, அவனுக்காக நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு யுத்தம் பண்ணுறான் பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு அது நம்பிக்கைக்குரிய ஒரு காரியமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு, இதெல்லாம் மனிதர்கள் செய்த உடன்படிக்கை, அதிலே மனிதர்கள் மாறாதவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் தன் குமாரனை கொண்டு மனுவர்க்கத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதுதான் புது உடன்படிக்கை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நியூ கவனன்ட். அந்த கவனன்ஸ் எல்லாமே ஒரு மிருக பலியின் அடிப்படையில் செய்யப்பட்டது. இந்த உடன்படிக்கை தன் சொந்த மகனுடைய இரத்தத்தின் அடிப்படையிலே கடவுள் என்ன பண்றார்? செய்கிறார். ஏன் இரத்தம்? ஏன்னா இரத்தத்தினால தான் நமக்கு நம்பிக்கை வருது. ஆமென். கடவுளுக்கு தேவையில்லைங்க பிளட்டு, ஆனால் நமக்கு அதை பார்த்த உடனே என்ன வருது? நம்பிக்கை வருது. எந்த அளவுக்கு அந்த பையனுடைய காதலை அந்த பொண்ணு ஏற்றுக்கிடுச்சு அப்படிங்க. என்னடான்னு பார்த்தா ரத்தத்திலே எழுதி கொடுத்துருக்கான் லெட்ரு. அதுக்கப்புறம் ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பான், அது வேற, அது செகண்ட் பார்ட், அதெல்லாம் காட்ட மாட்டாங்க.
என்ன வந்துடுதுன்னா, பிளட்டை பார்த்தோன்னே என்ன வருது, எனக்காக ரத்தத்தையே சிந்துறான், எனக்காக ஏதோ ஒன்று பண்ணுறான்னு ஒரு நம்பிக்கை அங்கே என்ன பண்ணுது, உதயம் ஆகுது. ரத்தத்தை பார்த்தாலே ஒரு பிலீஃப் என்ன பண்ணுது அங்கே உண்டாகுது. இது மனுஷர்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு விதி மாதிரி உள்ள கிடக்குது பாருங்களேன். அதனால தான் கடவுள் பார்த்தாரு, கண்ட ரத்தத்தெல்லாம் நம்பி வாழ்க்கையை ஏமாந்துடாத, ஏன் ரத்தத்தை நம்பி வாழ்க்கையை நல்லா வாழ அப்படின்ட்டார். ஆமென். பிலீவ் மை பிளட். ஆமென். ஊர்லாம் பட்ட ரத்தத்தை நம்ம பார்த்து வாழ்க்கையை தொலைச்சிடாத, ஏன் ரத்தத்தை பாருங்கிறார். ஆமென். ஆமாம், பல பேருக்கு இப்போ பல செய்தி விளங்கும். இது எப்படி சொல்றாரு பாருங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. என்ன சொல்லுங்க, நியூ கவனன்ட். இது எதன் அடிப்படையில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, இரத்தத்தின் அடிப்படையில், தன் குமாரனுடைய இரத்தத்தின் அடிப்படையில் அதை ஏற்படுத்துகிறார். அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்தது, தேவன் அதை என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். இப்போ புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த பழைய உடன்படிக்கையின் சாராம்சங்களில் முக்கியமான சாராம்சத்தில் ஒன்று என்ன, பாவங்களையும் அக்கிரமங்களையும் கடவுள் தொடர்ந்து வந்து தலைமுறை வரைக்கும் விசாரித்து அதற்கான நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ஆனால் இந்த உடன்படிக்கையில் வரும்பொழுது இதில் முதலாவதான அல்லது பிரதானமான ஆசீர்வாதமே என்னன்னா, இனி உன் பாவங்களை நான் நினைப்பது இல்லை. உன் பாவங்களுக்கு தக்கதாக நான் உனக்கு ஒன்றை செய்வதே இல்லை, நான் அதை மன்னிக்கிறேன், நான் அதை மறக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். பாருங்க, இதை இன்னும் ஒரு பக்கம் எடுத்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். திருப்புங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். இந்த எபிரேயர் புத்தகம் வந்து ஒரு விசேஷமான புத்தகம். எந்த விதத்தில் அப்படின்னு சொன்னா, விசேஷ உடன்படிக்கை பற்றி இது பேசுகிறது. Amen. It's talking about the better covenant. இந்த லேவியராகம் புத்தகமும் இந்த எபிரேயர் புத்தகமும் ஒன்றா வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படி புரியும். பைபிளில் சில புக்ஸ் வந்து இது படிச்சுட்டு இது படித்தா அப்படியே புரியும். லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை, பலி, முறைமை இதெல்லாம் பற்றி இருக்கும். அப்புறம் எபிரேயரில் வாசித்தீங்கன்னா அந்த பலி, அந்த முறைமெல்லாம் என்ன அர்த்தப்படுத்துது, இப்போ இயேசுங்கிற ஒரு பலியின் மூலம் நமக்கு எப்படி வாழ்க்கையில் காரியங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசும். சொல்லப்போனால் இட்ஸ் டாக்கிங் அபவுட் பெட்டர் கவனன்ட். பாருங்கள், இப்போது இதில் சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே அந்த புது உடன்படிக்கையின் விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த காரியம்? எபிரேயர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பாருங்க. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். யாரை பற்றி பேசுகிறாங்க? இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. இந்த எபிரேயர்லே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுவாங்க, டக்குன்னு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுவாங்க. என்னென்னா, அதை விட இது எப்படி சிறந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த புக்கே. பழைய ஏற்பாட்டு ஆராதனை எப்படி இருந்தது, இப்போ எப்படி, பழைய ஏற்பாட்டின் பலி என்ன, இப்போதைய பலி என்ன, பழைய ஏற்பாட்டில் வந்து மோசே, யோசுவா இவங்கெல்லாம் எப்படி பெரிய ஆளாக இருந்தாங்க, இப்போ வந்து எப்படி இயேசு பெரிய ஆளாக இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இவர் எவ்வளவு பெரியவர் என்பது தான் எபிரேய புத்தகத்தினுடைய டைட்டிலே. ஆமென். இயேசு எவ்வளவு பெரியவர், அதுதான் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அதான் இருக்குது. எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னா இவர் எவ்வளவு பெரியவர். நான் தனியாக அந்த புக்ஸ் பற்றி ஒரு மெசேஜ் பேசியிருக்கிறேன். நீங்கள் இதில் எங்கே இருக்குன்னு தெரில, மேபி வீடியோ இருக்குதா ஆடியோ இருக்குதான்னு தெரில, தனியாக பேசியிருக்கோம். ஒவ்வொரு புக் பற்றியும் கொஞ்சம் பேசும்போது இதை என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். சரி, இப்போ கவனிங்க. 8:7 அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாததாக இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியது இல்லையே. இந்த ஃபஸ்ட்டு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா செகண்ட் ஒன்று வர வேண்டியதே கிடையாது. செகண்ட் ஒன்று வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு உடன்படிக்கையில் என்ன இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட் உடன்படிக்கைங்கிறது என்ன?
10 கட்டளை. என்னங்க 10 கட்டளையில் ப்ராப்ளமா? அதான் சண்டே மெசேஜ் நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கலன்னா கேட்டுருங்க. 10 கட்டளையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 10 கட்டளை வந்து இஸ் ஹோலி, அது ரொம்ப நீதியானது. ஆனால் நம்மளை யாரையும் ஹோலி ஆக்காது. ஆமென். அது நீதியானது, ஆனால் நம்மளை யாரையும் நீதி ஆக்காது. அது ஒரு நல்ல அறிவுரை மாதிரி. யாருக்கு வேணும் சார் நல்ல அறிவுரை அப்படிங்கிற மாதிரி இருக்காது 10 கட்டளை. ஆனால் யாராலையும் எதையுமே செய்ய முடியலை. அதனால தான் இந்த புது உடன்படிக்கையில் கடவுள் என்ன பண்ணுறாரு? எழுத்துக்களை கொடுக்கவில்லை. என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றுகிறார். ஆமென். அப்படி அவர் எதை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ உங்கள் இருதயத்திலே எழுதுறாராம். இது போர்டு பார்த்து போகிறது இல்லை, இது இருதயத்திலே கடவுள் ஒரு வேலை செய்கிறார். அதுதான் நியூ கவர்னன்ட். கவனிங்க. அப்போ அதில் கொஞ்சம் பிழை இருந்ததுனால தான் அதை என்ன பண்ணுறாங்க? மாற்றுறாங்க. இன்னும் பிழைன்னு சொல்லணும்னா, கரெக்டாக சொல்லணும்னா, நம்ம யாருக்குமே அது செட்டு ஆகாது. அதன் அடிப்படையில் நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. அதனால தான் அதை மாற்றுறாரு. ஆமென். சிலருக்கு மாற்றிட்டாங்களா இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு மாற்றிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாற்றலைன்னா போன வாரம் மெசேஜ் மறுபடியும் கேளுங்க. அது பழைய 10 மாதிரி. 1ல் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லா சப்ஜெக்டும் எழுதணும். தயாரா? சில வந்து நாங்கள் கரெக்டாக இருந்தெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. கரெக்டாக இருக்கிறது தப்பு இல்லை, கரெக்டாக இருக்கிறதுனால கிடைக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த முறை தப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த முறை தப்பு. அந்த முறையில் யாரும் வாங்கவே முடியாது. ஏன்னா அதன் அடிப்படையில் அளந்து பார்த்தா எல்லாருமே ஃபெயில். அதனால் கடவுள் பாருங்கள் எல்லாரையும் பாஸ் ஆக விரும்பினார். அதனால் என்ன பண்ணிட்டார்? எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு? இதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுறாரு? பாஸ் பண்ணி வைக்கிறார். ஆமென். அப்போ வந்து ஏதோ 10 கட்டளை குறைச்சி பேசிட்டாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 10 கட்டளை வந்து குறைச்சி பேசலை. 10 கட்டளையின் நோக்கமே என்னென்னா உங்களை கிறிஸ்துக்கிட்ட கூட்டு போகிறது தான் அதனுடைய நோக்கமே. அதான் நோக்கமே. இன்னும் ஆழமாக பார்ப்போம். 8வது வசனம் பாருங்கள். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வரும். ஞாபகம் இருக்கா எரேமியால படித்தது? ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ தாங்க படித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எந்த வாரம் அப்படின்றாதீங்க, இப்போ தான் ஒரு ஆரம்பிக்கும் போது படித்தேன். ஞாபகம் இருக்கா? அதான் அதை அப்படியே கொண்டு வர இருப்பாருங்க. கொண்டு வந்து இன்னும் அதை விரிவாக என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். சரியா? இப்போ கவனிங்க. ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்கள் கைகளை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல் இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் சொல்கிறேன், அந்த உடன்படிக்கையில் யாரும் நிற்கவே முடியல. நான் தான் சொல்கிறேன்ல, பெஸ்ட் மனுஷனும் தோற்று போயிடுறான். மோசையே தோத்துட்டாம்னா அப்புறம் என்ன பண்ணுறது? மோசையே என்ன பண்ணிட்டான்? தோத்துடுறான். அந்த உடன்படிக்கையில் சிறந்த மனிதர்கள் கூட என்ன பண்ணிடுறாங்க? தோற்று போயிடுறாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கையில் சிறிய மனிதர்கள் கூட ஜெயிக்கிறாங்க. ஆமென். அந்த உடன்படிக்கையில் எல்லாத்தையும் நீ பண்ணு, யூ ஷால் நாட். அதான் 10 கட்டளை. நீ இதை செய், நீ இதை செய்யாதே, அதான் 10 கட்டளை. ஆனால் இந்த உடன்படிக்கையில் என்ன தெரியுமா? நீ இதை செய், நீ இதை செய்யாதேன்ல, நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன். தட் இஸ் a நியூ covenant. நான் உனக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன். ஆமென். அது வந்து நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்யலை, தட் இஸ் 10 commandment. வாட் இஸ் நியூ covenant? நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்ய போகிறதுன்ட்டுல, எல்லாமே நான் உனக்கு செய்ய போகிறேன். ஆமென். காட்டுறேன் பாருங்க. அதுதான் புது உடன்படிக்கைங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கவனிங்க. 10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவர்கள் இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை. இங்கே கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமாயிடுது. அங்கே கஷ்டமாக இருக்கு, ஒரே புகையா தெரியுது பாஸ். அங்கே
எல்லாம் இருட்டாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே வந்து சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது அவரை பற்றி. அங்கே வந்து புகைக்காடாக தான் இருக்குது, யாருக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. இங்கே எல்லாருக்குமே விளங்குது. கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது இல்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா வார்த்தையும் இதில் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. பாவம் அக்கிரமம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஆள்கள் இருக்காங்க, பல விதத்தில் பேசுகிற ஆள்கள் இருக்காங்க. நீ பாவி தான், நீ பாவத்தில் தான் ஜாவணும்னு பேசுறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தெரிஞ்சு பண்ணனா கடவுள் விட மாட்டார், தெரியாமல் பண்ணனா தான் விடுவார். அப்படி இடையில ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து மகனே நீ வந்து தெரியாமல் செய்தாய், அறியாமல் செய்தால் மன்னிப்பு, அறிந்து செய்தால் எப்படி மன்னிப்பு, உன்னை வெளுத்துருவார் அப்படின்றாங்க. அதனால தான் அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருக்கிறாங்க. பாவம் அப்படிங்கிறது வேற, அக்கிரமங்கிறது வேற அப்படின்லாம் விளக்கம் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இது பெரிய அக்கிரமமாக இருக்க அப்படின்னு இருக்கா? தெரியாமல் செஞ்சீங்கன்னா பாவம், தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அக்கிரமம். ஆனால் கடவுள் சொல்லிட்டாரு, நான் அதை மன்னிக்க போகிறேன், அதை நான் நினையாமல் இருப்பேன் அப்படின்ட்டார். ஆமென். இப்போ பாருங்களேன், இந்த செய்தியை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க, இப்படி வந்து கடவுள் நினைக்கவே மாட்டாரு, மன்னிச்சிடுறாருன்னா பிரதர் எல்லாத்தையும் அவுத்து விட்ட மாதிரி இல்லையோ? நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பயம், டென்ஷன் எல்லாம் இந்த செய்திக்கு எதிராக உண்டாகும். ஆமாம், பயங்கரம். அதுவும் நியாயப்பிரமாணத்தில் ஊர் நாட்களுக்கெல்லாம் என்ன ஆயிரும், ஆஹா என்னத்தையோ ஒன்று பண்ணுறாங்களான்னு ஆயிரும். முழு செய்தியை கேளுங்க, இது அப்படி கிடையாது. இது அப்படிப்பட்ட இடத்துக்கு மனுஷனை கொண்டு போகிறதுக்கான செய்தியே கிடையாது. ஆனால் அந்த செய்தி என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல அந்த செய்தி வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கே பார்ப்பா, நான் வந்து உன்னுடைய பாவங்களை உனக்கு எதிராக நான் கொண்டு வர போகிறதே கிடையாது, நான் அதை மன்னிச்சிடறேங்கிறார். அதை நினைக்கிறதே இல்லை. அப்படி சொல்லும்போது அது எப்படி வருதுன்னா, இப்போ கடவுள் வந்து உன் பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அப்போ நீங்கள்லாம் நிறைய பேர் பிறக்கவே இல்லை. என்னங்க இப்போ இந்த சொன்னார்ல, உன் பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்லிட்டாரா, அப்போ நீங்களாம் என்ன பண்ணல, பிறக்கவே இல்லை. பிறந்து தான் நம்ம டியூட்டியெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். ஆளுக்கு ஒரு ஷிஃப்ட் போட்டு என்ன பண்ணோம், நிறைய என்ன பண்ணோம், செஞ்சோம். அப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இந்த முக்காலத்தின் பாவங்களை தான் தேவன் மன்னிக்கிறார். ஆமென். கடவுளின் மன்னிப்புங்கிறது என்னன்னா, ஏதோ இப்போ அப்படி கிடையாது. கடவுளின் மன்னிப்பு என்னன்னா, உன்னுடைய முழு வாழ்வின் பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன். ஆமென். சிம்பிளா என்ன சொல்லலாம், யுவர் டோட்டல் லைஃப் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உங்களுடைய முழு வாழ்வின் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது வந்து கேட்கும் பொழுது கடவுளுடைய அன்பு எவ்வளோ பெருசுங்கிற உணர்வை அடைவதற்காக தான் இந்த செய்தியே இருக்குது பாருங்களேன். உண்மையாக அந்த செய்தி எனக்கு விளங்குதுன்னா, என்னப்பா கடவுளுடைய அன்பு இவ்வளோ பெருசா அப்படின்னு இருதயத்திலே ஒரு அன்பு பிறக்க ஆரம்பிக்கும். ஏமேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, முழு வாழ்வின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமேன். அப்போ இங்கே என்ன அர்த்தம், உன் பாவங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன். அப்போ புது உடன்படிக்கையின் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இனி உன் பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன். அப்போனா நம்ம நிறைய பண்ணோமே, சிலது பண்ணிட்டு இருக்கிறோமே, சிலதை நாளைக்கு கூட தெரியாமல் செஞ்சிருவோமே. அப்போ அதெல்லாம் என்ன ஆகும்? நான் சொல்கிறேன், உங்களுடைய டோட்டல் லைஃப் சின்,
உங்களுடைய முழு வாழ்வின் பாவங்கள் இயேசுவின் மீது வைக்கப்பட்டு அந்த பாவங்களுக்கான சகல நிவாரணங்களுக்காக அவர் மரித்தபடியினால் உங்கள் வாழ்வின் சகல பாவங்களும் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சகல ரோகங்களும் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கரெக்டாக முடியும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரசங்கத்தை கடைசி வரைக்கும் கேட்குறது ரொம்ப அவசியங்கிறது. அடுத்தால நான் 10 நிமிஷம் பேச போகிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எபிரேயர் 10. இப்போ இந்த டோட்டல் ஃபர்கிவ்னஸ்ன்னு சொன்ன பாருங்களேன், இது சிலருக்கு அப்படியே ஆட்டத்தை கொடுத்துரும். என்னடாங்க டோட்டல் லைஃப் சின்ஸ் ஃபர்கிவன், எப்படிங்க அது? அதெல்லாம் உண்மையா? வசனத்தில் இருக்குதா? வசனத்தில் இருக்குது. மன்னிப்புனாலே அதை சொல்கிறேன் நான். எப்போ மன்னிச்சார்? நீங்கள் இப்போ முதல்ல மன்னிச்சிட்டார். ஏசு எப்போ மறிச்சார்? நீங்கள் பிறகு மட்டும் மறிச்சிட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு? வாங்கின கணக்கு, வாங்க போகிற கணக்கு, எல்லாத்து கணக்கையும் தீர்த்துட்டார். ஆமென். அதான் அர்த்தம். சரி, இன்னும் வசனத்துலேருந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறேன். எபிரேயர் 10:14 பாருங்கள். எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, என்ன போட்டிருக்குது? For by the one offering he has perfected, என்ன போட்டிருக்குது? Forever and completely cleansed. அதாவது ஒரே பலியினால என்னன்னைக்கு என்ன பண்ணிட்டாராம்? பூரணமாக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணமாக்கினார். இப்போ உங்களுக்கு கிறிஸ்து என்கிற பலியின் மேன்மை உங்களுக்கு புரிஞ்சாதான் மன்னிப்பின் அருமையே புரியும். இல்லைன்னா புரியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அவன் என்ன பண்ணுவான்? பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு முறை அவன் என்ன கொண்டு வருவான்? பாவ நிவாரண நாளிலே அவன் ஒரு ஆட்டை என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த அந்த ஆடை அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவான்? அந்த மனுஷனுக்காக பலியிடுவான். அப்படி பலியிட்டா அந்த ஆட்டின் பலி 1 இயருக்கு அவனை கவர் பண்ணுது. ஒரு வருஷத்துக்கு அவன் என்ன பண்ணுதான்? கவர் பண்ணுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆட்டினுடைய ரத்தம் 1 வருஷத்துக்கு அவனை கவர் பண்ணுதுன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பாவம் வாழ்நாளெல்லாம் உங்களை கவர் பண்ணுகிறது. ஆமென். இப்படி பார்த்தா யூதர்களே எவ்வளோ பெட்டர் மாதிரி தெரியுது. அவனாவது 1 வருஷத்துக்கு மன்னிப்பு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறான். இனிமே அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டு. கரெக்டா? நம்ம ஆட்கள் பாருங்க, கூடும்போதெல்லாம் எப்பெல்லாம் குடி வரமோ அப்பமெல்லாம் என்ன உணர்வு தான் ஊட்டியிருக்காங்க? பாவ உணர்வு தான் ஊட்டியிருக்கிறாங்க. ஊட்டி 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 கழுவுன்னா என்னத்தனா அப்போ அதுக்கு அந்த ரத்தத்துக்கு என்ன இல்லை? இதுக்கு ஆட்டு ரத்தமே வருஷத்துக்கு 1 முறை கழுவுனாலே கழுவிடுது. ஆனால் புரியுதா உங்களுக்கு? இந்த சோப்பு விளம்பரம் இதெல்லாம் போடுறாங்க பாருங்களேன். ஊர்லாம் பட்ட கரையெல்லாம் வச்சுக்கிட்டு இதை போட்டிங்கன்னா அப்படியே ஒரே வாஷில் போயிடுதுன்றதான். கரை நல்லது அப்படின்னு விளம்பரம்லாம் என்ன பண்ணுறான்? போட்டு விடுறான். இப்போ நம்ம ஜீசஸோடைய பிளட் உங்களை எப்படி கிளென்ஸ் பண்ணியிருக்குன்னா, அது பார்த்தீங்கன்னா நமக்கு பாவம் எவ்வளோ பெருசு அப்படி தான் மைண்டில் இருக்க தவிர சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிற வெளிப்பாடு நம்ம மனதில் இல்லை. அது இருந்துச்சுன்னா நம்ம நினைப்போம், என்ன 1 முறை கழுவிச்ச வாழ்நாளெல்லாம் நான் கழுவப்பட்டவனாக இருக்கிறேன். ஆமென். வேதவசனம் எவ்வளோ தெளிவாக, வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் பாருங்கள். வேதவசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்கள். அவங்களே எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்றாங்க பாருங்களேன். ரொம்ப ஈஸி பிரசங்கம் பண்ணுறது. 10வது அதிகாரம் தானே வச்சுருக்கீங்க. அதில் பாருங்கள், 1வது வசனத்தில் பாருங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பாருங்க, வருஷந்தோறும் செலுத்துறான். ஆனா வருஷத்துக்கு 1 முறை தான் செலுத்துறான். சரியா? கவனிங்க,
பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரே தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகிறது. எபிரேய ஆக்கியோன்னு எவ்வளோ வருத்தத்தை, வருஷந்தோறும் நினைவு வருதுன்னு அவர் வருத்தத்தோடு இருக்காரு. இங்கே தினந்தோறும் நினைவு வருதா? பாஸ், எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு கூர்ந்து கஷ்டப்படுது. அப்பா, கிறிஸ்துவின் பலி எவ்வளவு மேன்மையானதுன்னு பேசுறாரு. நம்ம கதையெல்லாம் தெரிஞ்சா கதறி கதறி எழுதியிருப்பாரு நினைக்கிறேன். வருஷந்தோறும் இல்லடா, இங்க வாரந்தோறும் தினந்தோறும் இங்க நினைவு கூர்ந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. இல்லை, இவரை நம்பினா வாழ்நாள் அல்லாங்கிறார். அவர் வருஷத்துலேருந்து வாழ்நாள் போறாரு. நமக்கு இங்கே டெய்லி அதான் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. கவனிங்க, அல்லாமலும் அதான் சொல்ல வர நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அப்படி நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டென்று அவைகளினால் வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகிறது. பத்தியா, நீ இந்த ஆட்டை பிடிச்சிட்டு வரப்போய் தான் உனக்கு வருஷத்துக்கு ஒரு முறைய நினைவு கூறுதலே வந்துட்டு இருக்கு. நீ மட்டும் இயேசுவை பிடிச்சனா உனக்கு அந்த இதே கிடையாது. உன் கான்சியஸை, உன் மனசாட்சியை அந்த இரத்தம் என்றென்றும் பூர்ணப்படுத்தும். வருஷத்துக்கு ஒரு பலி இல்லை, வாழ்நாளுக்கே ஒரே பலி. அதை தான் 10:14 படிக்கிறோம். ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரே பலியினால் என்றென்றும் பூரணப்படுத்துகிறார். ஆமென். அதனால தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை காமிக்கும் போது சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இது ஒரு ஆட்டுக்குட்டின்னு சும்மா சாதாரண மனுஷ கூடாது, உலகத்தின் பாவத்தை இது என்ன பண்ணுது? சுமந்து தீர்க்குது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ, கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரோ, மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் தொங்கினாரோ, அப்போ முழு உலகத்தின் பாவம் அவர் மேலே வைக்கப்பட்டது. பிறந்தவன், பிறக்க போறவன், வரப்போறவன், என்னங்க அப்போதைக்கு உள்ள மக்களுக்காக மரித்தாரா? அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு வாட்டி மறிக்கணுமா? அவரு கிடையாது. ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் இந்த பலி மேன்மையான பலியா இருக்கிறது. இது ஒரு மிருகத்தினுடைய பலியே இப்படி மனுஷனை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா, இது தேவ ஆட்டுக்குட்டி, பாவமில்லாத ஒருவர் மனுஷனுக்காக என்ன பண்றாரு? இங்க மரிக்கிறாரு. அப்ப அந்த பலியினாலே, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, 14வது வசனம் படிக்கிறேன், இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்கிற அந்த பலி என்னை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறது. ஆமென். பாருங்க, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டுவது இல்லையே. ஆமென். ஏன் நம்ம ஒரு பலியை செலுத்துறது இல்லை? ஏன்னா இந்த பலி போதுமானதா இருக்கிறது. ஆமென். கிறிஸ்து என்கிற அந்த பலி எவ்வளவு மேன்மையானது என்பதை சொல்லி தராததுனால நமக்கு என்ன பேசிட்டோம்? பாவம் ரொம்ப பெருசு, அக்கிரமம் ரொம்ப பெருசு, இதுதான் பெருசு பெருசுன்னு பேசினோமே தவிர சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளோ பெருசு. ஆமென். இது எப்படின்னா, உங்கள் மேலே ஏதோ சேராயிருக்குது, குற்றால அருவி எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குது, நீங்கள் அதில் போய் நின்னீங்கன்னா அப்புறம் தேடினா கூட தெரியாது. ஏன்னா கொட்டுற அந்த அருவி அவ்வளோ பெருசு. அப்போ கடவுளுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிற சேரு மாதிரி இருக்கிற பாவத்தை விட பல 1000 மடங்கு அது பெரியதாக இது இருக்கிறது. God's grace is greater than your sin. Is greater than your sin. உங்கள் பாவத்தை விட அவர் கிருபை பெருசுங்க. இது மனசுக்குள்ள ஆழமா போகணும். பூர்ணப்படுத்திட்டார். எல்லாம் சொல்லுங்க, பூர்ணப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் பூர்ணமாக்கி இருக்கிறேன். என் கிரியையினால் அல்ல,
என் கிறிஸ்துவினால, எனக்கான பலியினால. இப்போ பாருங்களேன், 2 விஷயம் வேகமாக சொல்கிறேன். ஒன்று, இந்த பலி கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, இந்த பலி கொண்டு வரும்போது இந்த கொண்டு வர்ற ஆள் இருக்கார்ல, அவர் சப்ஜெக்டே கிடையாது. அந்த நபர் சப்ஜெக்டே கிடையாது. ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆடு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பான். ஆடு பழுது இல்லாமல் இருக்கா, ஆடு குறைவே இல்லாமல் இருக்கா, ஆண் அந்த முறைமைகள்லாம் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு ஆட்டை கொண்டு வரணும்னு ஒரு முறைமை இருக்குது. அது ஆணாக இருக்கணும், அதில் எந்த விதமான அது ஊனமோ குருடோ இதுவாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன் வர்ற ஆள் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, ஆட்டை தான் பார்ப்பாங்க, ஆளை பார்க்க மாட்டாங்க. ஆடு பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ பாருங்க, இவனுடைய அக்கிரமம் எல்லாம் இது மேலே போயிடுது, இதனுடைய பெர்ஃபெக்ட்ஸ் எல்லாம் இது மேலே, இவன் மேலே என்ன பண்ண வருது, போயிடுது. அதுதான் பலியிலே நடக்கிற நினைவு கூறுதலாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் அந்த ஆட்டு மேலே வச்சு இவன் தன் பாவத்தெல்லாம் சொல்கிறான். இப்போ என்ன நடக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது, இங்கே இருக்கிறதுலாம் அங்கே போயிடுது. அந்த ஆட்டினுடைய தூய்மை ஆளின் தூய்மையாக மாற்றப்படுகிறது. அப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஆள் யார் அப்படிங்கிறது பார்க்க மாட்டாங்க, பலி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உடனே ஏன் பலியாவில் 33 வருஷம் இந்த ஆடு எப்படின்னு சோதிச்சு பார்த்துக்கோங்கடா. ஆமென். எல்லா டெம்டேஷனும் கொடுத்து பார்க்குறாங்க, எல்லாமே பார்த்தாலும் இந்த ஆடு பரிசுத்தமாகவே இருக்குது. ஆமென். worthy is the lamb, worthy is the lamb. ஆமென். எதிரிகளால் கூட அவர்கிட்ட குற்றம் உண்டுன்னு என்ன பண்ண முடியல, சொல்லவே முடியல. அதனால தான் அவர் கேட்குறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். நீ யோசித்து பாருங்க, இயேசுக்கு மேலே இருந்த அந்த அக்யூசேஷன் அந்த டைமில் மட்டும் அப்படி ஏதாவது இருந்தால் டப்புன்னு சொல்லிடுவாங்க, அப்படி இப்படி இப்படின்ட்டு. ஆனால் யார் அவர் என்ன பண்ண முடியல, குற்றப்படுத்தவே முடியலை. பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு தான் ஆட்களை கொண்டு அவரை இது பண்ணுறாங்களே தவிர நியாயமான எந்த குற்றங்களும் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியன், அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாராலையும் இயேசு குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுகிறார். ஆமென். அப்போ உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பலி பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால, குற்றமற்றதாக இருக்கிறதுனால, இந்த குற்றமற்ற ஒரு ஆடு நீங்கள் செய்த குற்றத்திற்காக பலியானதுனால நீங்கள் இப்பொழுது குற்றவாளியாய் தீர்க்கப்படுகிறது இல்லை, நீங்கள் இப்பொழுது மன்னிக்கப்பட்ட மனசாட்சியோடு போகலாம். ஆமென். கல்லனுக்கு நடுவில் ஒரு கல்லனை போல தொங்குனாரு. அங்கே இருக்கிற ஒரு கல்லனுக்கு கூட வெளிப்பாடுலாம் வருது, நம்ம செஞ்சதுக்காக வந்திருக்கோண்டா, இவர் ஒன்றுமே செய்யலை. அப்போ ஒன்றுமே செய்யாதவர் எப்படி தொங்குறாரு? ஏன்னா எனக்கு பதிலாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பதிலாய். பிசாசு சொல்லுவான், நீ பண்ணதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவான். இல்லை, நான் பண்ணதுக்கு தான் இயேசு அனுபவித்தார். அந்த கில்ட்டி கான்சியஸ்லேருந்து வெளியில் வாங்க, அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வாங்க, அந்த பாவ உணர்வுலேருந்து வெளியில் வாங்க. நிறைய பேர் இன்னும் ஆசீர்வாதங்களை, சுகத்தை, நன்மையை அவங்களால விசுவாசிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், உன் தலை மேலே சோர்ந்து தான் ஆகணும், இப்படியே ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்கிறேன், நான் பண்ணதை நான் சுமக்கணும்னா அப்போ எனக்காக ஒருவர் சுமந்தது வீணா? இல்லை, வீண் கிடையாது. கல்வாரியை நான் மதிக்கிறேன். அப்போ உன் பாவத்துக்கு உனக்கு தண்டனை கிடையாதா? என் பாவத்துக்கான தண்டனையை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். 2 ஸ்கிரிப்சர் மட்டும் வேகமாக உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா நல்ல க்ளோசிங் ரொம்ப அவசியம் நான் நம்புகிறேன். 1 கொரிந்தியர் மாகாரா ஷாக்காரா போகோரோ ஷேக்கேரே 5ஆம் அதிகாரம் 21. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக
பாவமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா என்ன? அவர் பாவம் செய்யலை, ஆனால் என்ன ஆனார்? பாவம் ஆனார். பாவம் ஆனார். அது எப்படிங்க செய்யாமலே ஆக முடியும்? பாவம் செய்யாமலே ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? பாவமானார். இப்போ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் நீதியை நம்ப முடியும். அடுத்தடுத்த வாரங்கள் ஒவ்வொன்றா நம்ம பேசலாம். கிருபையின் கீழே நம்ம நிறைய காரியங்களை படிக்க முடியும். பாவம் செய்யாமலே இவர் பாவமானார். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் நீதிமான்னு சொன்னால் எல்லாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா நீதிமான் நானா? ஐயோ தப்பாக சொல்லிட்டீங்க, தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்கிறோம். ஏன்? நம்ம என்ன நினைக்கிறோம்? நீதிமானால என்ன நினைக்கிறோம்? நம்முடைய கிரியையினால தான் நம்ம நீதிமான் நினைக்கிறோம். ஏன்னா இது தெரியாததுனால. இது என்ன சொல்லுது? இயேசு பாவம் செய்யவில்லை, ஆனால் என்ன ஆனார்? பாவம் ஆனார். அது மாதிரி தான் நீங்கள் நீதி செய்யலை, நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அப்படின்னா என்னன்னா, பாவம் அறியாத அவர் பாவமானார். செய்யாம எனது பாவங்களுக்காக, முழு மனுவர்க்கத்தின் பாவங்களுக்காக பாவம் அறியாத ஒருவர், பாவம் செய்யாத ஒருவர் அத்தனை பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு? சிலுவையில் தொங்குறாரு. ஏன்? இங்க செஞ்ச ஒருத்தன், பண்ணின ஒருத்தன் தப்புவிக்கப்படுகிறான், மன்னிக்கப்படுகிறான், விடுவிக்கப்படுகிறான், ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறான். ஆமென். இப்படி ஒரு நிலையை பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள் எல்லாம் ஏங்கினார்கள், தவித்தார்கள். ஆனால் அவர்கள் அனுபவிக்கவில்லை. அந்த ஸ்கிரிப்சர் தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். பாருங்க, இதெல்லாம் தாவீதினுடைய ஏக்கம், தாவீதினுடைய கனவு. ஏன் தெரியுமா? அவன் அனுபவிக்கல. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதான் இட்டு வருவாங்க, கடவுள் மன்னிச்சாருங்க, ஆனால் தாவீதை போட்டு என்ன பண்ணார் தெரியுமா? நான் இப்போ அந்த உடன்படிக்கையின் கீழே இல்லைங்க, நீங்க அந்த உடன்படிக்கையின் கீழே இல்லைங்க, நீங்க புது உடன்படிக்கையின் கீழே இருக்கீங்க. தாவீது எப்படி சொல்றான் பாருங்க, என்னுடையது சொல்ல, எவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். உங்களையும் என்னையும் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அவன் அந்த பாக்கியவான் கிடையாது. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னான், ஆனா அனுபவிக்கல. ஆனா அதை அனுபவிக்கிறவர்கள் தான் இந்த புது உடன்படிக்கையின் கீழ் வந்திருக்கிற நீங்களும் நானும். ஆமென். அவன் பண்ணதுக்கு பலம் அவன் அனுபவிச்சான். பாத்தீங்களா நீங்க? அதனாலதான் எவனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் அப்படின்ட்டான். நம்ம ஆட்கள் இன்னும் தாவீது கதையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மன்னிப்பாருங்க, ஆனால் அதுக்கப்புறம் போட விட்டு அடிச்சிருவாருன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அந்த விளைவுகள் எல்லாம் அவனை தொடர்ந்து அழித்து அவனை ஒன்றும்லாம் பண்ணிடுச்சு. ஆச்சா பூஜாமா. மன்னிப்புனா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கூப்பிட்டு 2 அடி கொடுத்துட்டு உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு பண்ணால் அதுக்கு பேர் மன்னிப்பா? இல்லை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திருப்பி 2 அடி அடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் மன்னிப்பா? எனக்காக ஒரு பழுதற்ற பலி அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. ஒரு தவறும் செய்யாத அவர் அதை அனுபவித்ததின் காரணம் என் மீதும் உங்கள் மீதும் அப்படிப்பட்ட விளைவுகளும் பலனும் வரக்கூடாது என்பதற்காக கடவுள் தன் குமாரனை அனுப்பி ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். இது காலகாலமாக எல்லாரும் கண்ட கனவு, பரிசுத்தவான்களுக்கு இருந்த ஏக்கம். ஆனால் அந்த ஏக்கம்தான் உங்களுக்கு இருந்ததே தவிர நீங்கள் நாளும் அது நிறைவேறுகிற நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அது நீங்களும் நானும் தான். ஆமென். எஸ். அவங்கெல்லாம் ஏங்கினாங்க. அதனால தான் பழைய எபிரேயரில் பார்த்தீங்கன்னா சொல்லும், அவர்கள் ஏங்கினார்களே, அவங்கெல்லாம் தேடினாங்க, ஆனால் அவங்க அதை பார்க்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு அது கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஐ டெல் யூ, யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்களேன், த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறதே தனியாக படிக்கலாம். தனியாக அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்களேன். மன்னிப்பின் வல்லமை. மன்னிக்கப்பட்டேன் என்று ஒரு மனிதன் உணரும்போது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இயேசு பாருங்க, வியாதியில் ஒருத்தர் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னாரு, சுகமாயிட்டான். விளங்குச்சா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ கடவுள் என் பாவங்களுக்கான தண்டனையை என் மேலே செலுத்தலை, அதை இயேசுவின் மீது அது செலுத்தப்பட்டு விட்டது, இப்பொழுது நான் மன்னிக்கப்படுகிறேன். ஆமென். இப்போ கூட உங்கள் வியாதிகளிலும் உங்கள் பலவீனங்களிலும் உங்கள் சோதனைகளிலும் உங்களை விசுவாசிக்க விடாமல் தடுக்கிறது எது தெரியுமா? ஏதோ ஒன்று பண்ணியிருக்க அதான் அப்படிம்பாங்க. நமக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் பாருங்களேன், அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, இந்த தப்பாக இருக்குமோ, ஒரு பையன் பென்சிலை திருடி வச்சுட்டேன், அதுவாக இருக்குமோ, அது வந்து ஒரு 100 ரூபா களவான்ட்டேன், இதுவாக இருக்குமோ, அப்படி இப்படின்னு எல்லாம் கொண்டு வருவோம். அப்போனா இவ்வளோ நாள் நல்லதாக இருந்துச்சு, அது எதனால்? உங்கள் புண்ணியத்திலையா? அதாவது கெட்டது நடக்கும் பொழுது என் பாவமோன்னு யோசிக்கிறீங்களே, அப்போ நல்லது நடந்ததெல்லாம் உங்கள் புண்ணியத்திலையா? இல்லவே இல்லை. பாருங்களேன், கிடையவே கிடையாது. இது அதனால தான் நமக்கு கிருபையின் மனநிலையும் கிருபையின் ஆவியும் இந்த போதனையின் மூலம் நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். ஆமென். பற்றி பிடிச்சா நீங்களும் பாவத்திலையும் தவறுகள்லையும் வாழ்கிற மனிதர்கள் மத்தியில் இரக்கத்தின் தயவையும் அவங்களுக்கு காமிச்சு அவங்க அதிலிருந்து வெளியே வர அவங்களுக்கு உதவுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். ஏசு அந்த வேலையை தான் செஞ்சார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட சொன்ன உடனே சுகம் வந்துடுச்சு. ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் என் பாவங்களை நினைப்பதில்லை. அப்படி எண்ணும் போதே சரீரம் ஆரோக்கியமாயிடும். ஏன்னா நிறைய வியாதிகளுக்கு காரணம் கில்ட்டி கான்சியஸ். மக்கள் இன்னும் சரீரத்தில் வலிகளோடும் வேதனைகளோடு இருப்பது காரணம் குற்ற உணர்வு. அந்த கில்ட்டில், அந்த பாவத்தின் உணர்வுகளில். அதனால தான் இல்லை, எனது பாவங்களுக்கான அனைத்து விலைக்கிரயத்தை கிறிஸ்து செலுத்தி முடித்து விட்டார். இனி அதன் ஒரு சின்ன இது கூட என் மேல வரவே முடியாது. எனக்காக கொடுக்கப்பட்ட பலி பரிபூர்ணமான பலியா இருக்கிறது, மேன்மையான பலியா இருக்கிறது. ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் என்னை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். My sins are forgiven, your sins are forgiven. ஆமென். இன்னும் பாருங்க, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சுகம் சரீரத்தில் வந்துடுச்சு. That is the power of forgiveness. இது பிரசங்கிக்கப்படாதனால தான் மக்கள் வியாதியிலே உட்காந்துருக்குறாங்க, பலவீனத்தில் உட்காந்துருக்காங்க. பாருங்கள், திமிர்வாதக்காரன் கை காலெலாம் முடக்குவாதத்தில் உட்காந்துருக்கிறான். அவனுடைய ஃபிசிக்கலி அப்படி ஒரு நிலைக்கு அவன் போனதுக்கு காரணம் ஒரு ஆழமான குற்ற உணர்வு, ஆழமான ஒரு கில்ட்டி கான்சியஸ் தான் அவனை அவ்வளோ பேரலைஸ்டாக மாற்றிடுச்சு. இப்போ அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சொன்ன உடனே ஹீலிங் சரீரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பாருங்களேன். ஆமென். எங்கெல்லாம் இந்த மன்னிப்பு பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேவன் இந்த கிருபையாய் மன்னிக்கிறது சொல்லப்படுகிறதோ, அங்கே சொல்லாமலே இன்னொன்று நடக்கும். அதுக்கு பேர் சுகம். அங்கே சுகம்னே சொல்லியிருக்க மாட்டோம், ஆனால் சுகமாயிடுவாங்க. நான் சொல்கிறேன், மற்ற எல்லா செய்தியை விட இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிறவங்க சரீரத்தில் தெய்வீக சுகங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆமென். ஏன்னா உள்ளத்தில் தேவன் என் பாவங்களை நினைக்கல, கிறிஸ்து எனக்காக பலியானார், அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஆகையால் நான் மன்னிக்கப்பட்டேன் என்கிற இந்த சமாதானத்தின் உணர்வை நீங்கள் அடைய உங்கள் சரீரம் ஹீலாக ஆரம்பிக்கும். ஆமென். த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அடுத்த வாரம் பார்க்கலாம். சங்கீதம் 103 போய் வீட்டில் வாசித்து பாருங்க. சங்கீதம் 103னா வேற ஒன்றுமே கிடையாது. த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ்.
அதனால தான் அது ஆரம்பிக்கும் போது உபகாரணங்கள்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டுக்கொண்டு இரக்கங்களால் கிருபைகளால் என்ன பண்ணுறாரு, முடிசூட்டி கழுகுக்கு சமானமாக என் வயது வாழ வயது போல் திரும்புகிறது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னிப்புங்கிற மேட்ரு பேசுனதுக்கு அப்புறம் தான் மீது எல்லாமே. நீங்கள் மன்னிப்புன்னு மட்டும் பேசலன்னு வைங்களேன், உப்பே போடாத மாதிரி தான். எல்லாம் பண்ணிட்டு உப்பு போடலன்னு அப்படி மன்னிப்பு போட்டுருங்க. ஆமென். போட்டால் தான் அடுத்த ஸ்டெப்பு, இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் என் அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து அதை நினையாதிருக்கிறார். என் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறார். என்றென்றைக்கும் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். நான் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் மக்களாய் இருக்கிறேன். கடவுள் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆகையால் நான் குற்றவாளி அல்ல, நான் மன்னிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுடைய நீதியினால் இலவச ஈவாக நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ, மன்னிப்பை பற்றி பேசினாலே வெளிச்சமாயிடுது பாருங்களேன். இன்னும் நிறைய பேசுவோம். நீ அப்படியே ஒரு லைட்டாக ஒரு மேப் மாதிரி இப்படி காமிச்சிருக்கிறேன். நம்ம அப்படி ஜேர்னி பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா எடுத்து படிக்க போகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கூட மிஸ் பண்ணாமல் வந்து கேளுங்க. ஸ்டடி அபவுட் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையை குறித்து நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம். கேட்க கேட்க ஒரு பலன், கேட்க கேட்க ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு, அவருடைய இரக்கங்கள் எவ்வளோ பெருசு எண்ணி பார்ப்போம். பெற்றுக்கொள்வதனால தான் நம்ம கொடுக்குறோம். ஆமென். கர்த்தருக்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம். கரங்களிலே தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்புகிற ஆஃபரிங்ஸை நீங்கள் செலுத்திக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆஃபரிங்ஸ் கூட மன்னிப்புக்காக கொடுத்துருக்காங்க. நாம் ஆஃபரிங்ஸ் மன்னிக்கப்பட்டதுனால கொடுக்குறோம். அவங்க ஆஃபரிங் செலுத்தி தான் மன்னிப்பை வாங்குறாங்க. அதனால தான் இனி காணிக்கையும் பலியையும் ஒளிய பண்ணினார் அப்படின்னு இருக்கு. ஆமாம், எதுக்கு? பாவத்தின் நிமித்தம் இனி பலியும் காணிக்கையும் செலுத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு பெரிய பலி செலுத்தப்பட்டாயிடுச்சு. ஆமென். அப்போ இப்போ எதுக்கு நான் கொடுக்குறேன்? இப்போ நன்றியாக கொடுக்குறேன். இப்போ மன்னிச்சதுனால கொடுக்குறேன். இப்போ ஆசையாக கொடுக்குறேன். இப்போ விருப்பத்தோடு நான் அதை கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்வோம். தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஆசையாய் விதைக்கிற விதைகளை நீர் ஆசீர்வதியும். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் இன்றைக்கு விதைக்கிற அந்த விதைகளை ஆசீர்வதியும். நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே, இது பாவ மன்னிப்புக்காக செலுத்தப்படும் பிரயாசித்த காணிக்கை அல்ல. நாங்கள் மன்னிக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்கிற நன்றி உணர்வில் செலுத்தும் நன்றி காணிக்கைகளாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் அந்த கிருபையிலே வளர பெற அவர்களுக்கு உதவி செய்வீராக. தேங்க்யூ லார்ட். இந்த நாளில் கேட்ட அந்த சத்தியங்கள் அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களிலே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை குறித்த கண்ணோட்டங்கள் மாறட்டும். தேவனை ஹல்லேலூயா கிருபை உள்ளவராய் காணட்டும். குற்ற உணர்வுகளிலிருந்தும் பாவ உணர்வுகளிலிருந்தும் வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தங்கள் உறவுகளிலும் தங்கள் உள்ளங்களிலும் சமாதானத்தை அனுபவிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.